ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. அன்பான கோபிநாத் அண்ட் தொல்காப்பியன் அவர்களே, வீடியோ பாருங்கள். அதுதான் இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் வந்துட்டா இந்த உலகம் முழுவதுமே ஏன் ஒரே நாளில் போகுவோன்னு மாறிடு. மக்கள் பவர் அவ்வளோ, மகேசன் சக்தி, மக்கள் சக்தி மகேசன் சக்தி தான். பாருங்கள், அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த 800 கோடி மக்களுடைய பவர் 9 பேர்கிட்ட அடங்கி கிடக்குது. 9 பேர்கிட்ட. அந்த காலத்தில் போருன்னு வந்ததுன்னா, அது நீங்கள் சங்ககால இதுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்க, பெண்கள், நாட்டை விட்டு போட்டு போர்க்களம்னு தனியாக இருக்குது. ஆக மகாபாரதம், இந்த போர் எல்லாமே தனியாக, மகாபாரதம் சரி, ராமாயணத்துலையும் சரி, போர்க்களம்னு தனியாக இருக்குது. அங்கே போய் ராஜாக்களும் படைகள் சண்டை போட்டுவாங்க, அதை நிர்ணயிச்சிடும். இங்கே உடைமைக்கோ மக்களுக்கோ பெண்களுக்கோ எந்த விதமான இது இருக்காது. அந்த மாதிரி தர்மம் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இப்போ கலிகாலம் மொத்த கூறுகட்டு போய் இப்போ எந்த மாதிரி நிலைக்கு வந்துருச்சுன்னா, மக்களுடைய பணத்தை வச்சு ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளையும் போர் தளவாடங்களை தயாரித்து மக்கள் தலையிலேயே போட்டு அப்புறம் இந்த உலகத்தையும் உயிர்களையும் அழிக்கிறதுக்கு துடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை உருவாக்குகின்ற அரசியல் அமைப்பாக மாறிப்போச்சு. எல்லா அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தான், யார் மேலேயும் குற்றம் கிடையாது. இந்த நவீன அரசியல் அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால் இது மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும், அவ்வளவுதான். மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சுனாக்கா 800 கோடி மக்கள் ஒன்று சேரும்போது இந்த 9 பேர் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? நம்ம அவங்களே அந்த 9 பேரை போய் நம்ம அழிக்கிறதில்ல. வயலன்ஸ் நெவர். அன்பு, அகிம்சை, சத்தியம். அந்த 9 பேர் நம்மளுடைய ஒன்றான மக்கள் தான். அவங்க கூட இருக்கக்கூடிய இதே மக்களுடைய இராணுவத்தினுடைய பலத்தில் வச்சுக்கிட்டு அந்த 9 பேரை ஆடிட்டுருக்குறாங்க. அணுகுண்டுகளை தயாரிச்சுக்கிட்டு நாட்டு மேலே இதை போட்டுக்கிட்டு வல்லரசாக்கணும் ஆற்று இதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரத்தங்களை பண்ணி மூளைச்செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 9 பேர் தான். அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு எல்லாம் இருந்தனால தலைமை தானே முக்கியம். ஆக ரஷ்யா, ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள். ரஷ்யாவுடைய புட்டின் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அவருடைய பர்சனல் அசட்டு இவைகளெல்லாம் பாருங்கள். எத்தனை கோடி மதிப்புடையது அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பாருங்கள். அப்புறம் ஏன் இந்தியாவிலேயே ரொம்ப எளிமைக்கு பேர் போனது தான் இந்தியா. காமராஜர், காந்தி போன்றவங்க அப்படி இருந்த நாட்டில், இந்தியாவிலேயே இப்போ பிரைம் மினிஸ்டரு அவருடைய சட்டையை 10 லட்சமாமா. அவர் ஏரோப்ளான் போகிறது எத்தனையோ கோடி. ஆக அவர் லஞ்சம் இல்லை, அதல்ல, அதுதான் பெருமையாக போச்சு. ஆனால் அது எல்லாமே மக்கள் பணம். அவங்களுடைய ஆடம்பரம், தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆடம்பரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தான் இருக்குது. அமெரிக்க பிரசிடென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு, அவர் போகிற இடத்துல எல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு. எல்லாம் யாருடைய பணம் இல்லையா? அதை கொஞ்சம் சிந்திங்க. மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு, சரி, மக்களுடைய பணத்தை வச்சு நீ எல்லா ஏற்பாடும், நீ நல்லா எல்லாம் இரு. ஆனால் அது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு, மக்களுடைய நலனுக்குன்னா ரைட்டு, ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அணுகுண்டுகளை தயாரிக்கிறையே, போர் தளவாடங்களை தயாரிக்கிறையே, மக்களையே அழிக்கிறதுக்கு ஒரு அணுகுண்டு போட்டாலே உலகம் முழுவதுமாக அழிஞ்சு போயிருன்னு பிரெயின் டூன்னு திரும்பி சொல்கிறேன். அப்போது எல்லாமே இந்த பொலிட்டீஷியன் 9 பேர் கையில் தான் இருக்குது. 800 கோடி மக்களுடைய வாழ்வா சாவாங்கிற அவ்வளவு கேவலமான பைத்தியக்காரத்தனமான நிலைக்கு போய்விட்டது மாடர்ன் அரசியல் அமைப்பினுடைய ப்ராக்ரஸ். சரியா தொல்காப்பியன் கோபிநாத்? அதனால் இந்த அவேர்னஸை நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. அட 9 பேர்கிட்ட தான் இருக்குது 800 கோடி மக்களுடைய வாழ்வா சாவாங்கிறத நம்ம திருப்பி சொல்லி மக்களுக்கு கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் நம்ம மீட்டிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மீட்டிங் போடுங்க, போடுங்க மீட்டிங்கு. அந்த இடத்துல போட்டு நம்ம வந்துருச்சுன்னா அப்புறம் இது தீயாட்ட பரவிடும். சின்ன தீக்குச்சி தான்,
காட்டில் ஏதோ ஒரு சருகை வச்சு, அந்தமான் காட்டுன்னு ஒரு பகுதியில் சருகை வச்சு பற்ற வச்சா போதும், அது பிடிச்சிரும். ஏன்னா தீங்கிறது சத்தியம். ஆக நம்மளுடைய இதுங்கிறது சத்தியம். அந்த சத்தியத்தை ஏதோ ஒரு மூலையில், இங்கே கும்பகோணத்தில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம மீட்டிங் போட்டு அந்த தீ ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த கும்பகோணத்தை சுற்றி எல்லாம் சுற்றி உலகம் முழுவதும் பரவிடும். நம்பிக்கை கொள்ளுங்க. இது ஏன்னா எல்லாமே பகவானுடைய செயல். இந்த இதையெல்லாம் நம்ம பகவான் தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் இப்படி வழிகாட்டுறது அந்த பகவான் தான். அந்த நினப்பில் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து பச்யன் சிருண்வன் ஸ்பிருசன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசர்ஜன் கிருகணன் உன் நிமிஷன் நம்பி இந்திரியார்த்தேசு வத்தந்த எரிதாரையன். ஆக எல்லா செயலும் அவனுடைய செயல்தான், நான் செய்கிறதே இல்லை என்று கீதம் முழங்குகிறது. அதனால் நீ இந்த பேரானந்தமான ஞானத்தை உள்ளே வாங்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் செயலில் ஈடுபடுங்க. இந்த உலகத்தையே தலைகீழாக, அதான் இந்த உலகம் இப்போ தலைகீழாக இருக்குது, அதை நேர்படுத்தி உலக சத்திய உலகமாக மாற்றி விடலாம். மாற்றி விடலாம். அதனால் நீங்கள் வாங்க, ஏதோ ஒரு மீட்டிங் போடுங்க, போட்டு காரோடு இங்கே வாங்க. இங்கே வந்து அந்த வீடியோ இதில் எடுக்கலாம், நிறைய வீடியோவில் உங்களுக்கு போடலாம், மக்களுக்கு அவேர்னஸ் வரட்டும். அப்புறம் அங்கே போட்டு இங்கே இங்கே ஒரு வருஷம் கிடையாது, இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒன்றா சேர்ந்தோம்னா வீடியோ ஒருத்தர் எடுத்துகிட்டு அப்லோடு, நிறைய சேர்ந்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அப்லோடு பண்ணுறதெல்லாம் எளிமையாக இருக்கும். அப்போது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் போட்டு எல்லாம் இந்த மாயா கார்த்திக்கு அப்புறம் இன்னும் சில பேர் எல்லாம் எவ்வளோ அற்புதமாக வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே பகவான் கொடுத்துங்கிற ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி பகவான் கொடுத்துருவார் நமக்கு தேவைன்னா. ஆக இதுக்கு எல்லாமே தீர்வு நம்ம கையில் இருக்குங்கிறது, நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருப்போங்கிறது தெரியல. ஆனால் நம்ம வெறும் கருவிங்கிறத உணர்ந்து மகாசுத்தருடைய பேரருளை பெறதுக்கு தான் இவன் 35 வருஷம் தவம் இருக்க வேண்டியது. ஆக உள்ளுக்குள்ள வஞ்சனை இல்லாததார் மனத்துக்கண் மாசிலனாத அனைத்து அரண் ஆகுல நேரப்பற. ஆக மனத்தில் இருக்கிற மாசு இல்லாமல் 800 கோடி மக்களும் வாழணும், இது மனித சொர்க்க பூமியாக மாறணும் அப்படிங்கிறது தான் மனசில், வஞ்சகம் இல்லாத மனசில் அப்படி தோன்ற போது நம்மளுக்கும் 800 கோடி மக்களுடைய பேரானந்தம் நம்மளுக்கு வைக்கிறது. 800 கோடி மக்களை நம்புறேன். அதனால் நம்ம இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமோ தயக்கமோ ஒன்றும் இல்லை. சத்தியமானது, சூரியனை போன்றது, மாடேன் அரசியல் இருட்டு போன்றது. இருட்டு சீரியன் முன்னால் இருட்டு எங்கே நிற்க போகிறது. அதனால் இது சத்தியமான சத்தியம். என் அன்பான கோபிநாத் இதில் ஈடுபடுங்க. அங்கே எப்படி அது ஏற்படும் அந்த இன்ஜினியர் யாராக இருக்கிறாங்களோ இன்னாருன்னு கிடையாது, எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்கள். கேட்டுட்டு ஒரு கூட்டம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். போட்டு நம்ம சின்னதாக இருந்தாலும் சரி, முதல்ல ஆரம்பத்தில் அந்த கூட்டத்தில் போட்டு அப்புறம் நம்ம கூட்டமாக போய் காலேஜ் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே லெக்சர் கொடுக்கலாம், அவேர்னஸ் கொடுக்கலாம். போரை ஒழிக்கணும், அணுகுண்டை ஒழிக்கணும், போர் இல்லாத புனித உலக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எழுச்சியை தூண்டலாம், சத்தியத்தை தூண்டலாம். அசத்தியம் அழிஞ்சு போயிடும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இருக்குது பாருங்கள், காஞ்சாவில் அத்தனை கட்டடங்க. அங்கே போர்னால, அதான் நான் முன்னால் சொன்ன மாதிரி, போர்னால எந்த விதமான மக்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ உடைமைக்கோ எது சேதம் ஏற்படுறதில்லை. போர்க்களம்னு இருந்து சண்டை போட்டு அது முடிஞ்சு போயிடுது. அப்படி இருந்ததுன்னா ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக மக்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் ஏது வருது. 50,000 பேர் செத்து போயிட்டாங்க காஞ்சாவில். அது இருக்கிறது பாருங்க, நீ சின்ன நாடு, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேலுங்கிறது ஒரு குட்டி, அந்த குட்டிக்குள்ளே இருக்கிறது காஜா. அதில் ஏராளமான ஆயிரக்கணக்கான பில்டிங்கில் தரமட்டமாக்கி அதிலிருந்து உயிர்களை எல்லாம் துடிக்க கொன்று சுடுகாடு, திறந்த வழி சிறைச்சாலைன்னு இப்போ ஒரு வீடியோக்கார சொன்னது போல் அப்படி ஆக்கிட்டாங்க. அது உக்ரைனில் அப்படி தான் 40 லட்சம் டன்னு உணவு தானியத்தை அப்படியே குண்டு போட்டு அழிச்சிருக்காங்க. என்ன கொடுமை பாருங்கள். இந்த கொடுமையெல்லாம் இந்த 9 பேர் கையில் தான் இருக்குதுங்கிறதுனால அந்த மக்களுக்கு உணர்த்தணும் நம்ம, அவ்வளவுதான். ஆக இந்த 800 கோடி மக்களும் அந்த 9 பேர்களுடைய காலில் விழுந்து போகு வேர்ல்டு உருவாக்குங்க, போகிற ஒழிங்கன்னு 9 கோடி மக்களும் வேண்டுன்னு அவங்க
என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற இராணுவத்தினுடைய பலத்தில் தானே இவங்க துள்ளிட்டு இருக்கிறாங்க. அந்த இராணுவத்தில் இருக்கிற எல்லா தலைமையாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால் அவங்களும் இது எல்லாமே மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்தை வச்சு எதிரிங்கிற கற்பனையை வச்சுக்கிட்டு, நாடுங்கிற கற்பனையை வச்சுக்கிட்டு நம்ம அழிக்கிறோன்னு சொல்லி அந்த இராணுவங்களுக்கு உணர்வு வந்துடும், சத்தியத்தை உணர்ந்துருவாங்க. அப்புறம் இராணுவமே நம்ம சைடு வந்துடும். அப்புறம் இந்த 9 பேர் என்ன பண்ணுவாங்க? அதனால் இதுதான் சத்தியம். சத்தியமேவ ஜெயதே, சத்தியம்தான் வெற்றி பெறும். நான் அன்றுதம், பொய்மை அல்ல. இந்த சத்தியமான ஓல்டு தான் வெற்றி பெறும். ஏடி கராசி, ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி தான் வெற்றி பெறும், பொய் அல்ல. இந்த பேக்கு, இந்த பொய்யான மாடர்ன் அரசியல் அமைப்புகள் அல்ல. அதனால் குற்றமெல்லாம் மாடர்ன் அரசியல் அமைப்பில் தானே அல்லாமல் இண்டிவிஜுவலையோ இந்த பொலிட்டிக்கல் யாரு மேலே குற்றம் கிடையாது. அரசியல் அமைப்பில் தான் இருக்குது குற்றம். அது காலத்தின் கட்டாயமாக வந்துவிட்டு யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமிகம். அதனால் இயற்கை எப்பொழுதெல்லாம் தர்மம் கீழே அடிக்கப்பட்டு அமுக்கப்பட்டு பாட்டம் மோஸ்ட்டுக்கு போய்விடுகிறதோ, அப்புறம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்பொழுது நான் அவதாரமாக எடுக்கிறேன். அந்த அவதாரம் வேறு ஒன்றும் யாரும் இல்லை, பகவான் விஸ்வமகா முனிதான், மகாசித்தர் தான். அவருடைய இதுதான் இப்போ இவனுக்குள்ளே இருந்து அவருடைய இந்த பேரில் பெறுறதுக்கு இந்த கருவி 35 வருஷம் தவம் செய்யுது. அதனால் இது வருகிறது. அந்த பகவானுடைய அவதாரம் தான் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனி மகாசித்தர். இதையும் பரப்புங்க. அதனால் என் அருமையான கோபிநாத் தொல்காப்பியன் அவர்களை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறது மூலமாக உலக 800 கோடி மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுறதா தான் அர்த்தம். இது எல்லா மொழியிலையும் மக்களுடைய மொழிபெயர்ப்பு பண்ணி, மொழி மாற்றம் பண்ணி எல்லாமே உலகம் முழுவதும் பரவிடுவோம். நம்ம ஆரம்பிப்போம். கும்பகோணத்துலேயோ எங்கே நீங்கள் சொல்கிற இடத்துல கூட்டம் போடுங்க, நானும் வர்றேன், அங்கே பண்ணி ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. இன்னைக்கு தேதி 1/4/2024 திங்கட்கிழமை. போன மாதம் 1ஆம் தேதி இங்கே வந்தது சென்னைக்கு. சென்னையில் 1 மாதம் தங்கி ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு 5000 ரூபாய்க்கு வீடு எடுத்து பக்கத்தில் குமார் வீட்டில் சாப்பிட்டுட்டு என்னென்னமோ ஆய்வுகள் நடந்தது. சென்னை முழுவதும் சுற்றி ஆரஞ்சு எல்லாம் பண்ணி முடிஞ்சது. இன்னைக்கு 1ஆம் தேதி திரும்பி நிஷாந்த் ஹோமுக்கு கிளம்பி போயிட்டுருக்குது. இப்போது மத்தியானம் 1 மணி வாக்கில் போய் சேர்ந்தோம். இப்போ இங்கே 7:20 போயிட்டுருக்குது. சென்னை தாண்டியாச்சு. எல்லாமே பகவானுடைய செயல். இப்போ வரும்போது இருந்த மூடு இல்லை, டோட்டல் மாறிடுச்சு. டோட்டலி மாறிடுச்சு. எல்லாமே பகவானுடைய செயல்ங்கிறதுல அதற்கு திருத்தமாக உணர்வு ஏற்பட்டு எல்லாம் உன்னடிமையே, எல்லாம் உன்னுடமையே, எல்லாம் உன்னுடைய செயலே, எங்கனும் இதுதான் முடிவு. எல்லாம் உன்னடிமை, எல்லாம் உன்னுடமை, எல்லாம் உன்னுடைய செயல், எங்கனும் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவ பஷ்யன் சிரண்வன் ஸ்பிருசன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சம் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசர்ஜன் கிரகணன்
उन्निमिषन्निमिषन्नपि इन्द्रियार्थेषु वर्तन्ते इति धारय अहङ्कारविमूढात्मा कर्तागति प्रकृत्या एव च कर्माणि क्रियमाणानि अहङ्कारविमूढात्मा कर्तागति प्रकृत्या एव च कर्माणि क्रियमाणानि सर्वशः ததாத்மானம் அகர்த்தாரம் ஏபட்சை தாபட்சை அவ்வளோ கிளியர் சுருதியினுடைய சுருக்கம் போயிட்டு ட்ரெயினில் சீட்டு 69 விண்டோ சீட் எப்படி பகவானுடைய செயலும் இந்த உலகத்திலே மாற்றக்கூடிய பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கான லிட்ரேச்சர் 4 மொழியில் 54 பாடி இருந்தார் பகவான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆளுங்களோட எம்பெருமா கூட எல்லாமே காரணம் பகவானுடைய தேவம் நம்ம இதில் have implicit adamantine faith in Sakshibhava and be ready to meet whatsoever happens. This is the divine commandment of the Lord. Bhagavan Sri Vishwamadavan Jagadguru Sadguru Mahasiddhar. இப்போ போயிட்டுருக்கு ட்ரெயினில் விண்டோவில் பார்த்துன்னா அப்படி போயிட்டு ஆமாம் போயிட்டே இருக்கும் ஒரு 6-7 மணி நேரம் போயிட்டு மத்தியானம் திருப்பூர் போய் அவ்வளோதான் எல்லாமே எவ்வளோ அற்புதமாக இல்லை அதனால் யார் மேலேயும் குற்றம் சொல்கிறது இல்லை யார் மேலேயும் பகை இல்லை எல்லாமே அவன் செயல்கிற போது யார் மேலே எதுக்கு வேறானதுமே நம்மளுக்கு அதிகமாக இதே பெஸ்ட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரே இடம் இந்த உடம்பு எப்போ போகுது தெரியாது இங்கேனா 3 இடம் வேறு வேறு இடத்துல அலைய சரி எப்படி இருந்தாலும் சரி பகவானுடைய அவருடைய பேர் அருள் நம்மளுக்கு ஒரு கனவு கூட வந்து 10 நாள் அக்கடான துக்கேன குருணாப்பி விசாரியதே நான் துக்கேன குருணாப்பி பெரும் துக்கத்தினாலேயும் பாதிக்கப்படுறது எல்லாமே பகவான் அனுபூதியை காட்டி செய்யறது அப்படிங்கிறத ரகசியம் நான் செய்கிறேங்கிற பொழுது எல்லாருக்கும் என்ன அது உண்மைக்கு மாறாது சத்தியத்துக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டாரா சூப்பர் திரும்ப விட்டியும் கேட்டது என்ன பண்ண போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் அழைச்சோட போயிட்டு நீங்கள் வந்து டெய்லி நம்ம அழைச்சிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கண்ணுக்கு தூரம் வரைக்கும் பாருங்கள் எல்லாம் வறட்சி நிலமாகும் வேரன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக இருக்கும் மொட்டைக்காரடு இருக்கணும் இப்படி தான் இருக்கும் தேவை தண்ணி தான் தண்ணி மட்டும் இருந்ததுன்னா இது எல்லாமே பொன் விளையிற பூமியில் ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி இப்போது சென்னை டு திருப்பூர் போயிட்டுருக்கோம் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கிறதுனா
சென்னை டு வெளி மாநிலங்களுக்கு போனாலும் சரி, திருப்பூர் டு சென்னை போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் வறண்ட பகுதிகள் தான் இருக்கு. கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் வறண்ட பகுதிகள் தான் இருக்கு. தேவை தண்ணி மட்டும். சில இடங்களில் கலர் நிலம் விவசாயத்துக்காக அது ரொம்ப கம்மி. அதனால் அறிஞர்களும் பெரிய விஞ்ஞானிகளும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்கை காவிரி திட்டம் இணைக்கப்பட்டிருந்தா உலகத்துக்கே சோறு போடலாம். ஏன்னா அவ்வளவு விலை. இந்த பக்கம் எல்லாம் தண்ணி தான் தேவைப்படும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அந்த பக்கம் முழுவதுமே தண்ணி. இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல அருமையாக தோப்பு பாருங்க. இதா வீரர்களின் அடையாளங்களை பிபிசி ரஷ்ய மொழிபெயர்ப்பும் அதன் கூட்டு நிறுவனமான மீடியா ஜோனாவும் சேகரித்து சரிபார்த்து வருகிறது. இந்த எண்ணிக்கை ரஷ்யா ஒப்புக்கொண்டதை விட 8 மடங்கு அதிகம். போரின் முதல் ஆண்டை விட 2வது ஆண்டு அதிக ரஷ்ய வீரர்கள் இறந்ததை பிபிசி சேகரித்த தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. காலப்போக்கில் ரஷ்யாவின் போர் தந்திரம் மாறிவிட்டதையும் பாருங்கள். பிபிசி சொல்லுது, இதுவரைக்கும் அதை ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 50,000 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க உக்ரைனில். 50,000னா ஆஃபீஷியலாக விட்டதை விட 8 மடங்கு அதிகமாகும். அப்போ பாருங்கள், அந்த கல்லறைகள் எல்லாம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு. இப்போ உக்ரைனு தோல்வியை நோக்கி போயிட்டுருக்குது. பல இதுகளில் இருந்து உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் கொடுமை, போரினுடைய கொடுமை சொல்லவே முடியாது. அவ்வளோ கொடுமையாக இருக்குது. 50,000 வீரர்கள் செத்துருக்குறாங்க அப்படின்னா சும்மா சாகலை. அப்போ 50,000 வீரர்கள் எத்தனை பேரை கொன்று இருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அவங்களால எவ்வளவு சேதமாக இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையை தயவு செய்து முடுக்கி விடுங்க. பாருங்கள், உக்ரைனில் இறந்த ரஷ்யர்கள் ஜூலை ஜனவரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 2ஆம் ஆண்டு முதலாண்டை விட அதிகமாகிருக்கு. இப்போ வர வர அந்த மனித கொலைகள் அதிகமாகிட்டே வருதுன்னு பிபிசி சொல்லுது. இந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அருமையான மக்களே. போர் நம்ம பணத்தையே வைத்துக்கொண்டு, பொதுமக்களின் பணத்தையே வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஆயுதங்களையும் இதுகளையும் ஏற்று எந்நாடு உன்னாடு என்கின்ற கற்பனையில் மட்டுமே கற்பனைத்து கொண்டு உலக உயிர்களை கொன்று குவிப்பது, மனித உயிர்களை கொன்று குவிப்பது நியாயமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உலகத்தில் அதனால் ஏற்படக்கூடிய சொத்து 4 லட்சம் டன்னு உணவுப் பொருளை சேதமாய் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க உக்ரைன் போரில் ரஷ்யா. இந்த மாதிரி உணவுப் பொருள்கள் மற்றும் உடைமைகள் எல்லாம், உயிர்கள் எல்லாம் நாசமாக போய்கொண்டிருக்கின்ற இந்த உக்ரைனில் மட்டும். இது ஒரு மாடல். இன்னும் வடகொரியாவில், லடாக்கில், சிரியாவில், இந்த மாதிரி காஜாவில் இப்படி போரின் கொடுமைகள் கொடிகட்டி பறக்கிறது. இது எங்கே முடியும்? அழிவில் தான் முடியும். அதனால் மகாசித்தர் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனியினுடைய வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஹோலி சுருதியினுடைய வெளிப்பாடாகிய ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி, கராசி ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி இருந்தாலுடைய வேறு வழி கிடையாது. அதனால் என் அருமையான நண்பர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் வீணா உயிர்கள் இந்த போரினால் கொல்லப்படுகிறது, உடைமைகள் நாசமாகின்றன, விலைவாசிகள் ஏறுகின்றன.
ஒரு காலத்தில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தண்ணி இல்லாமல் துடித்து சாகின்ற நிலை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நல்லா உணருங்க. ஆக இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு தான் இந்த ஹோலி சுருதி. நம்ம கேட்கின்ற நியாயமாங்கிற கேள்வியை உலகம் முழுவதும் பரப்பி மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மக்கள் விழித்து கொண்டால் எல்லாம் 800 கோடி மக்கள் ஒரு பக்கம் 9 பேர் 9 தலைவர்கள் தான். உக்ரைன்னா ஒரு தலைவர், ரஷ்யானா ஒரு தலைவர், இந்தியானா ஒரு தலைவர். இப்படி ஒவ்வொரு பொலிட்டீஷியன் தான், அந்த தலைமை பொலிட்டீஷியன் தான் அணுகுண்டுகளையும் போர்களையும் எல்லா அணுகுண்டு உற்பத்தியும் போர் ஆரம்பங்களையும் போர் முடிவுகளையும் நிர்ணயிக்கும். அது இந்த 9 பேர் தான் கையில் தான் 800 கோடி மக்களுடைய வாழ்வா சாவா. 800 கோடி மக்களும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுடைய வாழ்வா சாவாங்க இருக்கிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம், கேவலமானது, அவமானகரமானது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அருமை மக்களை, சிந்திச்சு பாருங்கள். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி.